அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் டைம் டொமைன் சிக்னல் டு ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுது. போத் ஏ பீரியாடிக் அண்ட் பீரியாடிக் சிக்னல். ஃபோரியர் சீரிஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதுவும் டைம் டொமைன் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுச்சு. ஆனால் பீரியாடிக் சிக்னலுக்கு மட்டும் தான் மாற்றுச்சு. இதான் பிரச்சனை. இப்போ ஃபோரியர் சீரிஸ் என்ன பிரச்சனை இருந்துச்சு, எதுக்காண்டி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்தோம், அதை பார்த்துட்டு அவருடைய ஃபார்முலாஸ் பார்ப்போம். அதோட இந்த வீடியோ முடிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இன்ட்ரோ தானே, அடுத்த வீடியோவில் அது தெளிவாக சொல்லுவேன். இப்போ ஃபோரியர் சீரீஸில் ஒரு பீரியாடிக் சிக்னலை எடுப்போம். எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்குலர் பல்ஸ் எடுக்கிறேன், 0 to t. இங்கே ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபைனட்டாக இருக்குது. இந்த பேட்டர்ன் இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்ல நான் 0 to t வரைக்கும் எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா பாருங்க, இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த சைக்கிளிக் ஃப்ரீக்வன்சியை 0 to t வரைக்கும் எடுக்கிறேன். டைம் பீரியட் ஃபைனட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு ஃபோரியர் சீரிஸ் எடுத்து பார்த்தா, ஃபோரியர் சீரிஸ் அப்ளை பண்ணி ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றி பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஆஃப் எஃப் இது வந்து மேக்னெட்யூட் ஸ்பெக்ட்ரம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். மேக்னெட்யூட் ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஆம்பிளிட்யூட் இருக்கும். இன்னொன்று ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஹெர்ட்ஸில் 10 ஹெர்ட்ஸ். அதுக்கு அடுத்த ஃப்ரீக்வன்சி 20 ஹெர்ட்ஸில் இருக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்த ஃப்ரீக்வன்சி 30 ஹெர்ட்ஸில் இருக்கும். அப்போ ஃபோரியர் சீரீஸில் ஃபண்டமெண்டல் டைம் மட்டும் ஃபைனட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டி வந்து ஃபைனட்டாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் எப்படி இருக்குது, டிஸ்கிரீட்டாக இருக்குது. இப்போ ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி அதில் பார்த்துருப்பாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து நான் 10ன்னு வைக்கிறேன். 10. இப்போ செகண்ட் ஹார்மோனிக் என்ன ஆகுது, செகண்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி. அதனால் ரெண்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, 20 ஹெர்ட்ஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு 10 ஹெர்ட்ஸு, அது 20 ஹெர்ட்ஸ். தேர்டு ஹார்மோனிக் போகிறப்ப என்ன ஆகுது, தேர்டு ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி போகிறப்ப 10 கூட 3 மல்டிப்ளை பண்ணுறேன், 30 ஹெர்ட்ஸ் ஆகுது. இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஹெர்ட்ஸ். அதனால தான் டிஸ்கிரீட்டாக தெரியுது. புரிஞ்சா? ஃபண்டமெண்டல் டைம் பீரியடு ஃபைனட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் எப்படி இருக்குது, சிக்னல் டிஸ்கிரீட்டாக இருக்குது. புரிஞ்சா? இப்போ ஃபோரியர் சீரீஸ் பார்ப்போம். அதனால தான் அது ஏ பீரியட் சிக்னல் இந்த ஃபோரியர் சீரீஸ் அனலைஸ் பண்ண முடியாது. ரைட்டா? ஏன் அனலைஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ பாருங்க, நான் பீரியாடிக் சிக்னல் வந்து என்னது, டைம் டொமைனில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். வாய்ஸ் சிக்னல் இதான் நான் பீரியாடிக் சிக்னல். இப்போ இதில் 0 to t வரைக்கும் நான் இங்கே ஒரு லிமிட் எடுங்க. இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதா, ரிப்பீட் ஆகலை. இதுதான் பிரச்சனை. ரைட்டா? அதனால தான் இங்கே ஃபோரியர் சீரீஸ் நாட் அப்ளிகபிள். ஃபோரியர் சீரீஸ் நாட் அப்ளிகபிள். அப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வந்துச்சு, நான் பீரியாடிக் சிக்னல் அனலைஸ் பண்ணுறது என்ன வந்துச்சு, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துச்சு. இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் லிமிட்டை என்ன பண்ணுறோம், இன்ஃபினிட்டுக்கு கொண்டு போகிறோம்.
அப்போ இங்கே எப்படி இருக்கும்? ஃப்ரீக்வன்சி டொமைனில் ஸ்பெக்ட்ரம் லைன் கண்டினியூஸாக இருக்கும். எப்படி இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். இதுதான் இங்கே பெனிஃபிட். இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஏ பீரியாட் சிக்னல் இருக்கு, இன்ஃபினிட் வரைக்கும் போகுது. இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகலை. அப்போ இந்த 0 to லிமிட் என்ன செஞ்சுட்டேன்? இன்ஃபினிட்டி கொண்டு போயிட்டேன். அப்படிதானே? இதான் டி. டி இது வரைக்கும் எடுத்துட்டேன். இப்போ இந்த சிக்னல் எப்படி இருக்கு? பீரியாடிக்கா இருக்கு. ஏன்னா இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுமா? ரிப்பீட் ஆக வாய்ப்பே கிடையாது. இன்ஃபினிட் வரைக்கும் கொண்டு போயிட்டேன். அப்போ இது பீரியாட் சிக்னலாக மாறிடுச்சு. இப்போ இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா ஆன்சர் வருமா? ஆன்சர் வரும். எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா இப்படி கண்டினியூஸா இருக்கும். கரெக்டா? இது வந்து சிங்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரெக்டாங்குலர் பல்ஸுக்கு நீங்கள் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண எப்படி கிடைக்கும்? சிங்க் ஃபங்க்ஷன் கிடைக்கும். கரெக்டா? ஏன் இப்படி கண்டினியூஸாக கிடைக்குது? அதுதான் இங்கே மேட்ரு. இப்போ இங்கே ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுறோம்? ஃபோரியர் சீரீஸில் 10 ஹெர்ட்ஸ் வச்சோம். கரெக்டு தானே? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அங்கே 10 ஹெர்ட்ஸ் வச்சோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை டிகிரீஸ் பண்ணுறோம். எவ்வளவு? 0.1 ஹெர்ட்ஸ்ன்னு வைக்கிறேன். எதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி டிகிரீஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே டி எப்படி இருக்குது? இன்ஃபினிட்டியாக இருக்குது. அப்போ டி இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னவாகும்? டிகிரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். இங்கே ஃபண்டமெண்டல் டிகிரீஸ் என்ன பண்ணியிருக்கு? 0.1 ஹெர்ட்ஸுக்கு போயிருச்சு. அப்போ செகண்ட் ஹார்மோனிக் எப்படி இருக்கும்? செகண்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு அப்படின்னா 0.1 ஹெர்ட்ஸ்ல 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 0.2 ஹெர்ட்ஸ். தேர்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி அதே 0.1ஓட 3 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 0.3 ஹெர்ட்ஸ். இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 ஹெர்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் எவ்வளோ சின்னதாக இருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஜீரோ டு டி, இந்த டி வந்து இன்ஃபினிட்டி. அப்படிதானே? இப்போ இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி சொன்னேன்? கண்டினியூஸாக இருக்கும்னு சொன்னேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0.1, அடுத்து 0.2, அடுத்து 0.3, 0.4, 0.5, 0.6, 0.4. இந்த மாதிரி ரொம்ப நேரோவாக என்ன இது ஃப்ரீக்வன்சி டொமைனில் ஸ்பெக்ட்ரல் லைன் இப்படி இருக்கு, ரொம்ப க்ளோஸராக இருக்கு. அதனால தான் அது கண்டினியூஸாக இருக்கு. புரிஞ்சுச்சா? ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபண்டமெண்டல் டைம் பீரியடு இன்ஃபினிட்டி கொண்டு போயிட்டோம். இப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு? கண்டினியூஸாக இருக்கு. இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எக்ஸ் ஆஃப் டிக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டிடி. இந்த ஒமேகா வந்து என்னதுன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. என்ன ஃப்ரீக்வன்சி? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அதுக்குரிய ஃபார்மேட்டில் இருக்கு. எக்ஸ் ஆஃப் ஜேஎஃப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி
எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் 2 பை எஃப் டி இன்டு டிடி. இந்த எஃப் என்னன்னா சைக்கிளிக் ஃப்ரீக்வன்சி. சைக்கிளிக் ஃப்ரீக்வன்சி இந்த ஃபார்முலா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு அந்த ஃபார்முலா. ரைட்டு. இப்போ இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்க போகிறோம். இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஏ ஒமேகா எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு 1 by 2 pi integral over minus infinity infinity x of j omega e power j omega t into t omega. இது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சில இருந்து டைம் டொமைனுக்கு மாத்துறது. ரைட்டா? f of j f equal to x of t equal to 1 by 2 pi minus infinity to infinity x of jf into e power 2 pi ft into tf. இது வந்து சைக்கிளிக் ஃப்ரீக்வன்சில இருந்து டைம் டொமைனுக்கு மாத்துறது. இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன சொல்லுது அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் ஆஃப் டில இருந்து எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகாவுக்கு மாற்றினாலும் சரி, இல்லை எக்ஸ் ஆஃப் ஜேஎஃப்க்கு மாற்றினாலும் சரி, இதுக்கு நீங்கள் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் போதும். இது நீங்கள் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் இருந்தோ இல்லை சைக்கிளிக் ஃப்ரீக்வன்சியில் இருந்தோ டைம் டொமைனுக்கு மாற்றுறப்ப இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணால் போதும். கரெக்டா? இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளோட சிக்னல் அனலைஸ் பண்ணி எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.